பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் நீதிமொழியின் புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதனுடைய 2வது பகுதி இப்படி சொல்லுகிறது: நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அருமையான வார்த்தை. நாம் விரும்புகிற உன் மன விருப்பத்தின்படி தந்தருளின் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய மன விருப்பம் என்றால், நீதிமான் விரும்புகிற காரியம் அது அவனுக்கு கொடுக்கப்படும். அநேக நேரங்களில் நாம் விரும்புகிறது எல்லாம் தெய்வ சமூகத்தில் கேட்டு ஜெபிக்கிறது இல்லை. ஒரு வீட்டை பார்ப்போம், ஒரு பொருளை பார்ப்போம், ஒரு மரத்தை பார்க்கலாம், இது ஒரு செடி, இதுபோல ஒரு வீடு, இதுபோல ஒரு வாகனம் என்று பல சூழ்நிலைகளில் நாம் அதை நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிமான்களாய் நடந்தால், நீதிமான்களாய் ஜீவித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதது ஒன்றுமிராது. நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதது எதுவும் இருக்காது. விண்ணப்பம் பண்ணியிருக்க மாட்டோம். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீதிமான்களாய் நீதியை நடப்பித்து நீதியின்படி வாழ்ந்து ஆண்டவரை துதித்து சந்தோஷமாய் இருக்கும்போது உள்ளத்தின் ஆழத்தில் காண்கிற அந்த சிறிய விருப்பங்களை கூட கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த கால வேளையில நாம் விரும்பினது மட்டுமல்ல, விண்ணப்பித்ததும் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் நம்முடைய ஜீவித கோளாறுகள். நீதியாய் நடந்தால், நேர்மையாய் நடந்தால் நாம் விரும்பினது கூட கிடைக்கும், நினைத்தது கூட கிடைக்கும். விண்ணப்பம் பண்ணாத அநேகம் நாம் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே தான் வேதம் நீதிமான் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த கால வேளையில நீதிமானாய் ஜீவிப்போம். நாம் விரும்பினதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளி என்னோடு ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனாலும் பலவைகள் பெற்றுக்கொள்ள முடியாததன் காரணம், இன்னும் நாங்கள் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நீதிமான்கள் என்கிற அந்த அனுபவத்தை பூரணமாக்க முடியாதபடியினால் எங்களுடைய மன விருப்பம் நிறைவேறாமல் போகிறதப்பா. இந்த காலவெளி இந்த வார்த்தை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் நீதியை நடப்பிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய், நீதியாய் நடந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் எல்லாரையும் ஒரு மாற்றம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும், நான் விரும்பினது நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நீதி வெளிப்படத்தக்கதாய் நீதிமான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். தெய்வ ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான்களுடைய மன விருப்பம் நிறைவேறும். God bless you. Praise the Lord.